எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். காலாண்டு தேர்வு முடிந்து எல்லாருக்குமே லீவ் விட்டாச்சு. ஸோ எனக்கும் விடுமுறை. இந்த விடுமுறையை யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பள்ளி நிர்வாகத்தில் இருந்த ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டா எங்களுக்கான பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஆர்வமாக இருந்தோம், அந்த பஸ் எப்படி இருக்கும், எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் தான் இருந்தது. ஸோ எங்களுக்குரிய பஸ் வந்துருச்சு. ஸோ வந்தவுடனே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு எங்களோட சீட்டுக்கு நாங்கள் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டா ராமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாச்சு. ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே பார்த்தோன்னா ஆடி ஆடி களைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டச்சித்திரம் ஒரு பேக்கரியில் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருமே டீ குடித்தோம். அங்கே இது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு மேட்டுப்பாளையம் போயிட்டோம். ஸோ மேட்டுப்பாளையம் போயாச்சு. மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஆனால் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டாங்க, நாங்கள் 7:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவோம், இப்போதைக்கு ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 5 o'clock வந்தோம், இன்னும் 2.5 hours தானே. ஓகே, நம்ம நைட்டு ஃபுல்லாக ஆடிக்கிட்டே வந்தாச்சு, பாட்டு பாடியாச்சு, யாரும் தூங்கலை. ஸோ இருக்கிற இந்த சின்ன மணித்துளிகளில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம் பஸ்ஸுக்குள்ளேயே. ஸோ ஓகே, ஓரளவுக்கு நல்ல சன் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. சன் வெளியில் வர ஆரம்பிக்க பார்த்தோன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பாக. அடுத்தடுத்து பார்த்தோன்னா பார்க்கிங்க்கு நிறையா வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே அந்த க்ரௌடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் போய் சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணனால நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா தோசை, பூரி, பொங்கல், காஃபி அப்படின்னு இருந்தது. ஸோ எங்களுக்கு விருப்பப்பட்டதை நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அதை முடிச்சுட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பினோம். போகிற வழியில் பார்த்தோன்னா வெறும் பாக்கு மரமாக தான் இருந்தது. ஸோ அந்த தோட்டங்கள் பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஒரு வியூ பாயிண்டில் டிரைவர் அண்ணா ஸ்டாப் பண்ணியிருந்தார். இங்கே ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஸோ அந்த ஒரு வியூ பாயிண்டில் இறங்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன ஸ்டில்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு, ஸோ நானும் எனக்கு ஸ்டில்னா சொல்லவா வேணும், என்னை விட்டால் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எண்ணில் அடங்காத ஸ்டில்ஸாக நான் நிறையாவே எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில் போதும் அங்கே மலையிலேருந்து கீழே விழுந்துடாத, பார்த்து இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஸ்டில்ஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கி வந்தோடனே பார்க்கும்போது சும்மா மலைகளுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது. பட் அந்தளவுக்கு பனி எதுவுமே எங்களுக்கு தெரியலை. ஸோ பனி எதுவுமே தெரியல அப்படிங்கும்போதே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான்ப்பா இருக்குது, இதில் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ போக போக பார்த்தோன்னா வெயில் அதிகமாகிடுச்சு. ஸோ வெயில் அதிகமாக மேலேயும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா குன்னூர் தாங்க தாண்டினோம். குன்னூரை தாண்டின உடனே பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு பனி, எப்பா செம்ம, பக்கத்தில் யார் வருவாங்கன்னு கூட தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு எதிரில் என்ன இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக, ஸோ பார்க்கும்போதே எப்படி ரசிச்சுக்கிட்டே போனோம். ஸோ அதை தாண்டி குன்னூரை தாண்டி அடுத்து நாங்கள் போனது உதகமண்டலம், பாருங்கள் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஊட்டி போயிட்டோம். ஊட்டி போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்களுக்குரிய
ரூம் வந்து செக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரூம் செக்கிங் பண்ணிவிட்டு சரி எங்களோட ரூம் கீயும் நாங்கள் வாங்கிட்டு லிஃப்ட்டில் போயிட்டோம். ஸோ லிஃப்ட்டில் போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அங்கே இருக்கிற ஒரு ரூம் பாய் வந்து ஓப்பன் பண்ணார். ஸோ ஓப்பன் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்தாரு. ஸோ கொடுத்துட்டு பாருங்கள் எங்களோட ரூம் இது தான். ஸோ நாங்கள் வந்து என்னோடய ரூமில் வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ரூம் வைஸ் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது. நம்ம அந்த ஒரு பெட்லேயே வந்து 3 பேர் படுக்கலாம். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ரெஸ்ட் ரூம் பார்க்கும்போது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. எக்ஸ்ட்ரா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க. ஸோ அது போக வந்து ஹெட்டியில் மில்க் பவுட்ரு, காஃபி தூள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ கூல்ட்ரிங்க்ஸும் வச்சுருந்தாங்க. சோஃபா எல்லாமே பார்க்கும்போது பக்காவாக இருந்தது இந்த ரூமு. ஸோ நாங்களும் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம்லேயே 2-3 ஸ்டில்ஸ் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு 2-3 ஸ்டில்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அடுத்து வந்து லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. லஞ்சுக்கு தானே டைம் ஆகிடுச்சு, இருங்க முடிச்சுட்டு போவோம், 2-3 ஸ்டில்ல போட்டுக்கலாம், அப்புறம் வெளியில் போனோன்னா மேக்கப்லாம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே வந்து 2-3 ஸ்டில்ஸை வந்து போட்டாச்சு. அப்புறம் போட்டுட்டு லஞ்சுக்கு வந்து கீழே அந்த ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் தங்கியிருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்லேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி, இவங்க தான் வந்து என் ரூம் மேட்டை. ஸோ நாங்கள் 3 பேர் தான் அந்த ரூமில் வந்து தங்கியிருந்தோம். அடுத்து பார்த்தோன்னா சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கீழே ரெஸ்டாரண்ட் போனோம். ஸோ ரெஸ்டாரண்ட் போகும்போது என்ன பார்த்தோன்னா நாங்கள் தான் லாஸ்ட்டு. எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அச்சச்சோ நம்ம தான் லேட்டாக வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ லன்ச் என்னன்னு பார்த்தோன்னா சப்பாத்தி, வெஜ் பிரியாணி, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு 65 மாதிரி போட்டிருந்தாங்க. அது போக வந்து வெஜிடபிள் சூப்பு, ஐஸ்கிரீம். ஸோ நிறையாவே வந்து எங்களால் சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்தது. ஸோ என்னோடய பிளேட்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து எல்லாமே எடுத்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ பஃபேல தான் இருந்தது. ஸோ யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க சொன்னனால நான் எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பஸ் வந்து ஏறிட்டோம். ஸோ எங்கள் கூடிய பஸ்ஸில் ஏறிட்டு ஸோ 2-3 கிளிக்கு வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜீப்பில். ஸோ ஜீப்பில் வந்து ட்ரெக்கிங் வந்து மலையில் செம்மையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ட்ரெக்கிங்க்கு வந்து போகும்போது அதில் வந்து அந்த ஜீப் சஃபாரியில் வந்து 2-3 ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஜீப் ட்ரெக்கிங் முடித்து அங்கே எங்கே போனோன்னா தொட்டபெட்டா போனோம். ஸோ தொட்டபெட்டாக்கு வந்து போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 1 கிலோமீட்டர் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நடந்து போகணும். ஸோ நடந்து போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா செம்ம க்ரௌடாக இருந்தது. ஸோ நாங்கள் போனது தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எல்லாருமே வந்து அந்த தொட்டபெட்டாவை பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்போ தான் போனோம். ஸோ 2 பக்கமே பார்த்தோன்னா பயங்கரமாக நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. பட் க்ரௌடுனால எங்களால் அங்கே பர்ச்சேசிங் பண்ண முடியலை. ஆனால் எனக்கு ஆசையாக தான் இருந்தது. குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட குட்டீஸ்களுக்கு இல்லை நமக்குமே வந்து இந்த இயரிங்கு, ஹேர் பேண்டு, பேங்கிள்ஸு நிறையா வச்சுருந்தாங்க. பட் வந்து எதுவுமே வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நாங்களும் போகிறோம் தொட்டபெட்டா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டே இருக்காங்க எல்லோரும். ஆனால் எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வந்து நான் தொட்டபெட்டா போயிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு தெரியும். ஸோ அவங்க முன்னாடி விட்டுட்டு நான் வந்து பின்னாடி அந்த அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்தோன்னா நிறையா வந்து குட்டீஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது பக்கம் ஒரு என்ட்ரி டிக்கெட்டுக்காக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எங்களுக்கு முன்னாடி வந்த என்னோடய தம்பிகள்லாம் பாருங்கள். ஸோ எவ்வளோ வந்து தம்பிகள்லாம் வந்து ரொம்ப, அதாவது கீழேருந்து மேலே மலைக்கு வரணும் இல்லையா? ஸோ மூச்சு வாங்க இல்லையா? ஏன்னா மூச்சு வாங்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தான். ஸோ தம்பியை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே அந்த தொட்டபெட்டா அப்படிங்கிற ஒரு அந்த வியூ பாயிண்ட் இருக்கும் இல்லையா?
இல்லையா? ஸோ மேலே ஏறி வந்து பார்க்குறது. ஸோ அதுக்கு முன்னாடி நின்று குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இவ்வளோ பேர் தான் வந்து நாங்கள் போனோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளாடியும் பேசி சிரிச்சுக்கிட்டு அதில் ஒரு ஃபன் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்தது பயங்கரமாக இருந்தது. மேட்டுப்பாளையம் வரைக்கும் நாங்கள் தனியாகவே போயிட்டோம். மேட்டுப்பாளையத்துக்கு அப்புறம் எங்கள் குரூப்பில் இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க. சரி, நமக்கு கைடு யாருமே இல்லை போல், நம்ம தான் போகணும் போல் இந்த தடவை அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனோம். மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையம் இருந்து மேலே ஊட்டிக்கு போகும்போது தான் இன்ட்ரோ ஆனார் விஜே இளவரசன். விஜே இளவரசன் மட்டும் இல்லாமல் விஜே, ஆர்ஜே மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஜோ மூவி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆனார். ஸோ இந்த விஜய் இளவரசன் தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2 டேஸாக வந்து ஊட்டியில் எங்களுக்கு கைடாக இருந்தார். எல்லோரும் எதுவும் நினச்சிடாதீங்க, எப்போவுமே வந்து ஃபங்க்ஷன் மட்டும் போயிட்டே இருக்கும். இந்த தடவை உங்களுக்கு ஒரு கைடாக வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களுக்கு கைடாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆனார். கடைசியில் அப்படி இப்படின்னு பார்த்து யாருன்னு பார்த்தா நம்ம திண்டுக்கல்கார் தான் இவர் அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ விஜய் இளவரசனோட ஃபன்னாக வந்து போச்சு இந்த ஒரு ட்ரிப்பு. தொட்டப்பேட்டா போயிட்டு அப்புறம் அங்கே வந்துட்டு என்னென்ன இடத்துல எப்படிலாம் ஸ்டில் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் டூர் போகிறதே என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து 4-5 ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அப்படி பார்த்தோன்னா அந்த தொட்டப்பேட்டாலேருந்து கீழே இறங்கி போனோன்னா அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட், அதாவது அந்த ஏரியா மக்களோட வீடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சரி, எல்லாரையும் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும், அப்புறம் பார்த்தா தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க, அடுத்தடுத்த பிளேஸ்க்கு போகும்போது அவங்க வந்து தனித்தனியாக அவங்களுக்குரிய ஸ்டில்ஸ் எடுக்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக எங்களால் எங்கே வந்து ஒன்றா சேர்ந்து எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஸோ குரூப் ஃபோட்டோவும் ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே வந்திருந்தது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோன்னா அங்கே பக்கத்தில் 2-3 ட்ரீஸும் இருந்தது. ஸோ அந்த ட்ரீஸில் வந்துட்டு உடனே அங்கே போய் நில்லு பாப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த 2 ட்ரீக்கு நடுவில் இருந்து பார்ப்போன்ட்டு இருந்தால் செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மலைக்கு இந்த பக்கம் வந்து நின்று எடுத்த அந்த வீடெல்லாம் தெரியும் பாருங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து நிறையா பேர் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அடுத்தடுத்து வந்து பீப்புள்ஸ் வந்து அவங்களும் அந்த இடத்துலையே வந்து நின்று ஸ்டில்ஸ் எடுக்கிறனால கொஞ்சம் அவங்க எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து ஸ்டில்ஸ் போடுற மாதிரி இருந்தது. ஸோ ஓரளவுக்கு வந்து நாங்களும், ஆனால் எல்லோரும் 1-2 தான் போட்டாங்க. நான் மட்டும் போகிறப்ப தான் நிறைய ஸ்டில்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஏன்னா நிறைய ஸ்டில்ஸ் போட்டிருந்தாலும் அதில் ஏதாவது 1 or 2 தான் வந்து எனக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், மற்றது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அதனால வந்து எப்படியும் வந்து நம்ம எடுக்கிற அளவுக்கு அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லா எடுத்து கொடுத்துருவேன். ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஒரு 10 ஃபோட்டோவில் 2 ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்கள வந்து 10 கிளிக்காவது எடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ வர வழியில் இந்த மாதிரி ட்ரீஸ் இருந்தது. ஸோ ட்ரீஸில் நின்றுக்கிட்டு 2-3 ஸ்டில்ஸ் போடலான்னு பார்த்தேன். ஸோ எனக்கு அப்போதைக்கு என்ன ஸ்டில்ஸ் போடுறது அப்படிங்கிறதுமே ஞாபகம் இல்லை. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சும்மா இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்டில் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஏன்னா அந்த காலத்தின் நடிகை பல்லவி மாதிரியே போஸ் கொடுக்குறியப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மேமோட நின்று ஒரு ஸ்டில் போட்டிருந்தேன். ஸோ இந்த ஸ்டில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஜீவா மேமோட நின்று நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஜீவா மேம் வந்தது. அடுத்து பார்த்தோன்னா அந்த மேலே அந்த தொட்டப்பட்ட அந்த வியூ பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேலே ஏறி நின்று ஸோ கீழே வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. ஆனால் என்னங்க கூட்டம் தாங்க, பயங்கர கூட்டமாக இருந்தது. என்ன தான் ஒரு பக்கம் கூட்டம் போய்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது. தொட்டப்பேட்டா முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி வந்தோடனே மறுபடியும் ஜீப் சஃபாரி ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜீப்பில் வந்து ஏறிட்டோம். ஜீப்பில் ஏறினோன்னா ஏங்க அவங்க அடுத்த சஃபாரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் என்ன ஒரு ஸ்பீடு
ஸ்பீடு அப்பா சாமி! இந்த வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். வளைஞ்சு நெளிஞ்சு போகிற ரோட்டுலேயுமே இப்படி குலுங்க சிரிக்கிற மாதிரி குலுங்க ஓட்டிகிட்டு வந்தார் அந்த ப்ரோ. ஸோ உண்மையிலே வந்து ரசித்து உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வந்து இந்த ஜீப்பில் வந்து உட்காரணும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கொண்டு வந்தார் அந்த ப்ரோ. அதை வந்து எனக்கு ஃபோட்டோவுமே ரொம்பவே ஷேக் ஆச்சு. வீடியோ கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து 2 ஜீப்பில் வந்து வந்தாச்சு. அடுத்து இன்னொரு ஜீப் வரணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு அது அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு பஸ் முன்னாடி வந்து 2, 3 ஸ்டில்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ எடுக்கும் போதே ஒழுங்கா எடுப்பியா, எடுக்க மாட்டியா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை பேசிக்கிட்டே எடுத்ததுலே ஒரு 2, 3 ஸ்டில்ஸ் வந்து பேசுகிற மாதிரியே இருந்திருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு எங்களோட அந்த ட்ரக்கிங்கை முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ் நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு விஷயம். ஸோ வந்து அந்த பிளேஸ் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது. ஸோ அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.